கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் அருகிலே வந்துவிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து இப்படி சொல்லுகிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அழிப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் தகப்பன் பேர் சகரியா, தாயின் பேர் எலிசபெத். யோவானின் பிறப்பு ரொம்ப வித்தியாசமானது. இவர் இயேசுவுக்கு முன்பாக வந்து இயேசுவை குறித்து அறிவித்தவர். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நின்று கொண்டு இருக்கிறார். பல வேளைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனால் அதை அறியாமல் இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் கர்த்தரோட வல்லமை குறித்து, அவரோட அந்த காலிங், அந்த அழைப்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. ஆனால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பல வேளையில் எண்ணுவதும் இல்லை. அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜா அக்னி சூளையில் போடுகிறார் இல்லையா. ஆனால் அந்த அக்னி சூளை போட்டவர் பார்த்தீங்கன்னா அங்கே 4வது நபர் உலாவிக் கொண்டே இருப்பார். ஸோ நேபுகாத்நேச்சருக்கு அந்த 4வது நபர் யார் என்று தெரியவில்லை. அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்வார், 4ஆம் நபருடைய முகம் தேவதூதனை போல் இருந்தது. 3 பேருக்கு நடுவில் 4வது நபராய் கர்த்தர் உலாவினார். அந்த மாதிரி ஒரு முறை யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு போகிறார்கள். ஆனால் அந்த சகோதரை பார்த்த உடனே யோசேப்புக்கு இவர்கள் அனைவரும் சகோதரர்கள் புரிந்து விட்டது. ஆனால் அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா அவள் யோசேப்பை அறியவில்லை, அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த சகோதரன் எவ்வளவு மேன்மையாக இருப்பான், இந்த எகிப்து தேசத்தில் 2வது அதிபதியாக இருப்பான் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யோசேப்போ அவர்களை அறிந்து கொண்டார். தன் சகோதரன் நிமித்தமாய் யோசேப்பின் உள்ளம் பொங்கினது. அவர் தனியாக போய் சத்தமிட்டு அழுகிறார். ஒருவேளை உங்களை உலகம் கண்டு கொள்ளாமல் இருக்கும், அடையாளம் கொண்டு கொள்ளாமல் இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம அநேக வேளையில கர்த்தர் நமக்குள் இருப்பதை அறியாது இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவளில் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரை அநேக நேரம் பெரியவராய் காணாம நம்ம பிரச்சனைகளை பெரிதா பார்க்கிறோம், போராட்டங்களை பெரிதா பார்க்கிறோம், தேவைகளை பெரிதா பார்க்கிறோம். நம்ம அநேக நேரம் பண்ற தப்பு என்னன்னா, உலகத்தோட கம்பேர் பண்ணி கொள்கிறது. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை. அதுதான் நம்முடைய அந்த துக்கத்துக்கு காரணம், அந்த கவலைக்கு காரணம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்று பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் ஏதேனில உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று எம்மா ஊருக்கு சீஷர்கள் செல்லுகிறார்கள். இயேசுவும் அவளோடு இணைந்தே செல்லுகிறார். அவள் பேசும்போது சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறார், நம்மோடு உலாவ விரும்புகிறார், நம் இல்லத்தில் தங்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா பல வேளைகளில் ஆண்டவரை வீட்டுக்குள் அழைப்பதற்கு நாம தான் என்ன பண்றோம், மனம் இல்லாமல் இருக்கிறோம். அன்று ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது. சீஷர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், ஒரு முறை ஆகார் வந்து அந்த இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த துருத்தில் இருக்க தண்ணி என்ன பண்ணிச்சா, தீந்து போய் விட்டது. இப்ப பிள்ளை வந்து தாகத்துக்கு அழுகிறது. தாகத்துக்கு அழுதுன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெயர் சபை வனாந்தரத்துல அலைந்து திரிகிற போது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை நோக்கி அவங்க பாக்குறாங்க, அழறாங்க. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அந்த துறவின் தண்ணீர் இஸ்மவேலை பிழைக்க வைத்தது. ஒரு சாதாரண தண்ணீர் நம்ம கண்ணுக்கு தெரியும்ல, ஒரு சாதாரண தண்ணீர் தான். ஆனா வேதம் சொல்கிறது, அது இஸ்மவேலை பிழைக்க வைத்தது. பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட ஆகார் அன்னைக்கு சத்தமிட்டு அழுதாங்க, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பல வேளைகளில் வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுத்துக் கொள்வார்கள். இந்த 2ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட
கூட உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று எசேக்கியாவோடு சொன்னார் இல்லையா? அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க, நம்மோடு கூட இருக்கிறாருங்க, நம்மை நேசிக்கிறாருங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை உலகம் காண வேண்டும் ஆண்டவரே. லாசருடைய சிஸ்டர் சொல்வாங்க பாத்தீங்களா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், அவர் தூரத்திற்கும் தேவன். அப்ப எந்த இடத்துல எங்க வைத்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இந்த மாதத்துல உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய புலம்பல் என்ன, உங்களுடைய ஏக்கம் என்ன, எல்லாவற்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். ஆகார் எங்கேயோ பெயர்செபா வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாங்க, அழுகிறாங்க, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அழுகிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவர் வானத்தில் இருக்கிறார்ல, நம்ம பூமியில் இருக்க. ஆண்டவர் சொல்லாரு வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. ஆனா அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், ஆகாரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவர் ஆகாரோடு தான் பயணம் செய்கிறார், ஆகாரோடு இணைந்து இருக்கிறார், பிள்ளை பாதுகாப்பு கூடவே செல்கிறார். ஆனா ஆகார் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னோடு இருப்பதை அறியவே இல்லை. அன்றைக்கு ஒரு சமாரிய ஸ்திரீ வந்தாங்க, அவங்க துறவண்டை நின்று கொண்டிருந்தாங்க. அப்ப இயேசு அவங்க சொல்வாரு, தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் தான் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, யூதர்கள் சமாரியோடு சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே. அவங்க சொல்லுவாங்க, நான் சமாரிய பெண்ணா இருக்க யூதனாகி நீங்க என்கிட்ட எப்படி தாகத்துக்கு தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரிய சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் அழகா சொல்லுவார், வசனம் சொல்லுவார் பாருங்களேன், யோவான் 4:10 இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், இயேசு அவளை பார்த்து, உள்ளத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் தண்ணீர் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு தன்னோடு இருக்கிறார், இயேசு அவங்களோடு பேசாரு, சமாரியத்தோடு சம்பாஷணை செய்கிறாரு. அந்த சமாரியஸ்தருக்கு இவர்தான் இயேசு என்று அறியவே இல்லை. பல வேளைகளில் கர்த்தரோட வல்லமையை நாம் உணர்வதே இல்லை, பல வேளைகளில் கர்த்தரோட அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் ஜெபிக்கிறோமா, ஆண்டவர் அற்புதம் செய்யறாரா, அதோட மறந்து விடுகிறோம், அவ்வளவுதான். திருப்பி அவனுக்கு எப்போது தேவை, எப்போ நமக்கு ஆண்டவர் தேவை, எப்போ அற்புதம் தேவை, எப்போ ஒரு உதவி தேவை, அவ திருப்பி ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், திரும்பி வந்து விடுறோம். ஆனா நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறதில்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்தீர். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கு மேலும் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறார், அவர் நம்ம அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஜலத்தின் மேல அசைவாடின ஆவியானவர், ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர், நம் கூடாரத்தின் மேல நம்ம பிரச்சனைகளுக்கு மேல் அசைவாடுகிறவர், நமக்கு மேல அசைவாடுகிறவர், நமக்கு இன்னது தேர்ந்து அறிந்து இருக்கிறவர். அவர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்கிறவர். ஒருவேளை கர்த்தரை உணராமல் இருந்தா நீ சொல்லுங்க, ஆண்டவரே ஆகாரின் கண்களை திறந்தீங்களே, அது மாதிரி என்னோட கண்களை திறங்க ஆண்டவரே. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்த மாத்திரத்துல, ஐயோ இவங்கள என் சகோதரர் கண்டு கொண்டாரே, அடையாளம் கண்டு கொண்டாரே, உம்மை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தரும் ஆண்டவரே. உங்ககிட்ட எத்தனை நன்மைகளை, எத்தனை கிருபைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை நானும் என் குடும்பமும் இதுவரை பெற்று இருக்கிற ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, இனியும் ஏந்துவேன், இனியும் சுமப்பேன், இனியும் தப்புவிப்பேன் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில உணவாக தாண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில குறியே சேட்டாண்டவரே. அப்ப நீங்க சொன்னீங்க, வானம் உண்டாக கடவுது, உடனே வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாக கடவுது, பூமி உண்டாயிற்று. அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில என்ன செய்ய வேண்டும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே மரியாதை தான் இருக்கிற ஆண்டவரே, உங்க அன்பை உணராத இருக்கிற ஆண்டவரே. நான் நினைக்கிறேன் உலகம் ரொம்ப பெருசு, உலகத்தின் ஐஸ்வர்யம் பெருசு, உலகத்தின் ஆஸ்திகள் பெருசு, உலகத்தின் அன்பு பெருசு, உலகத்தெல்லாம் பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனா பைபிள் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம கேட்கிறோம்ல, இதெல்லாம்
இதெல்லாம் செகண்டரி திங்ஸ். அப்ப முதலாவது ஆண்டவரை தேடும் போது, அறிந்து கொள்ளும் போது, உணர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்று எகிப்தை விட்டு வெளியேறி இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. அப்ப போகும்போது அந்த சூர் வனாந்தரத்துல அவர்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது. ஏன்னா 3 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்க, தண்ணீர் குடிக்காமலே நடக்கிறாங்க. அவங்க மாராவில வராங்க, அவங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப மோசே என்ன சொல்ற, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் வேணுமே அப்படி கேட்க ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப தவணமா இருக்கிறோம், தாகமா இருக்கிறோம், ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்ப மோசே கர்த்தரை கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை தாரும் சொல்லும்போது ஆண்டவர் பாருங்க அங்க மாராவின் தண்ணீரை காட்டினாரு. ஆனா அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது, கசப்பா இருந்தது. ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தாகமா இருக்கிறது, குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்களே. அவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, அங்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணுங்க, நீங்க அந்த மாறாவில போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. இன்று ஆண்டவர் கசப்பான நம்முடைய அனுபவங்களை, துக்கமான அனுபவங்களை, ஒருவேளை நீங்க இழப்புக்கு மத்தியிலே போராடி கொண்டு இருக்கலாம். எதையோ இழந்து அதனால அந்த துக்கத்தை விட்டு வெளியே வர முடியாம இருக்கலாம். யாருக்கோ பணங்களை கொடுத்து ஏமாந்து போய் ஒரு நிலைமையில் இருக்கலாம். இல்லை குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கிறது, இதனால என் மனம் மிகவும் கலங்குகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவேளை மாறாதான், கசப்பு தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மரம் யார் தெரியுமாங்க, அவர் தாங்க இயேசு. அதுதான் சிலுவை மரத்துக்கு நீளாட்டமாய் அந்த மாறாவின் மரம் இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். அள்ளித்துமும் விதைகளை கொண்டு செல்கிறவன் அவன் கண்ணிலோட தான் போறானா, ஆனா தான் அறுத்த அறுக்கட்டைகளை கொண்டு ஓடும்போது அவர் சந்தோஷமாய் கொண்டு வருகிறாராம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து போகும். ஒருவேளை நம்ம நோயினால் வாடுவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நம்ம உபத்திரத்து இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நம்ம கண்ணீரோடவே இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அவங்க சொல்றாங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அன்று பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல வியாதிஸ்த அந்த குளத்தை சுற்றி இருப்பாங்களாம். ஒரு தூதன் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு முறையும் அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்களாம். அப்படி கலக்கும் பொழுது யார் முதலாவது அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சொஸ்தம், சுகம் உண்டாகும். அது பிராக்டிக்கலா அந்த இடத்துல நடந்து கொண்டே இருந்தது. அந்த இடத்துல 38 வருடமாய் ஒரு மனிதன் வியாதியாய் கிடந்தானா. ஒருவேளை நீங்க தொடர்ந்து வியாதியிலே இருக்கலாம், தொடர்ந்து பிரச்சனையில இருக்கலாம், தொடர்ந்து போராட்டத்திலே இருக்கலாம், தொடர்ந்து தீர்க்க முடியாத கடன்களினால உங்கள் குடும்பம் கட்டப்பட்டு இருக்கலாம், தொடர்ந்து ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு குழப்பம். இதற்கு மத்தியில இத்தனை வருடம் ஜெபம் பண்றேங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், நான் பிரேயர் மீட்டிங்லாம் கூட அட்டெண்ட் பண்றேன், ஆனாலும் என் உள்ளத்துல சமாதானம் இல்லை. இந்த குறிப்பிட்ட காரியத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் கலங்குகிறது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி வந்தது, இதிலிருந்து எப்படி விடுதலை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். மரண பயமா இருக்கலாம், இருளின் பயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம், குற்ற மனசாட்சியா இருக்கலாம், ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு அதை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு அதிலே சிக்கி கொண்டு இருக்கலாம். இந்த 38 வருடமாய் ஒரு மனிதன் வியாதியாய் அப்படித்தான் இருந்தான். அவனை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவதற்கு யாருமே இல்லை. அன்று இயேசு என்ன பண்றாருங்க, அங்க போறாரு, மனதுருகிறாரு. அவர் பாருங்க, இயேசு யார் அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனா இயேசு அவரை நோக்கி சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த மனுஷனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா இயேசு வாலண்டரியா போறாரு, எழுந்திரு, அரைஸ், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொள்ளு, நட, இனி உன் படுக்கைக்கு வேலை கிடையாது, பெதஸ்தா குளத்தண்டையில படுப்பதற்கு உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ நட என்று சொன்னாங்க. உடனே இந்த மனிதன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவர் அதே போலதான் உங்கள் வியாதிகளை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஐயோ மருத்துவர் கைவிட்டு விட்டாரே, மருத்துவர் படி சொல்லிவிட்டாரே, என் பிள்ளைக்கோ, என் தகப்பனுக்கோ, என் தாய்க்கோ, என் சகோதரிக்கோ இவ்விதமான வியாதிகள் இருக்கிறது, இதிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும், இதுக்கு லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகுமே அப்படிலாம் கூட யோசிக்கலாங்க.
இயேசு வந்து ஒரு குட் ஹீலருங்க, அவர் ஒரு கிரேட்டுங்க, அவர் மிராக்கிளருங்க. அவருடைய தழும்புகள் இறங்கினா போதாங்க, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் 1000 அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் உருவாக்குங்க. இந்த சரீரத்தில் எத்தனை விதமான அணுக்கள், கணுக்கள், நாடி, நரம்புகள், ரத்த நாளங்கள் இணைந்ததுதான் ஒரு மனிதனுடைய சரீரங்க. எவ்வளவு பெரிய 970 மைல் நீளமுள்ள நரம்புகள் இந்த சரீரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை உண்டாக்கினவர் யாருங்க? உருவாக்கினவர் யாருங்க? அவர் வானம் உண்டாக கடதுனால அந்த மாதிரிதான் என்ன பண்ணாரு? மனிதரை உண்டாக்கினா, ஜீவ சுவாசத்தை ஊதினா. எனவே வியாதி கண்டு பயப்படாதீங்க, உபத்திரவத்தை கண்டு பயப்படாதீங்க, போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, ஃபியூச்சரை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் அறியாத, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் கூடாரத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒருமுறை ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? அந்த ஈசாக்கை பலியிடும்படியாய் கொண்டு செல்கிறாரு. அப்ப ஈசாக்கை பலியிடும்படியா ஆபிரகாம் தன் கைகளை ஓங்கும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே. எக்ஸ்ட்ரீம் லெவல் துக்கம், எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனை, இதுக்கு மேல ஒரு சால்வன்ஸே கிடையாது, ஒரு வழியே கிடையாது. நான் என்ன செய்வது என்று ஒரு பீக்ல நீங்க துக்கித்துக் கொண்டு இருக்கலாம், இல்ல திகைத்துக் கொண்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆன்சருக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த மலையில, மலை உச்சியில ஒருவேளை ஆடுகள் கூட ஏறுமா அப்படின்னு கூட தெரியாது. அவ்வளோ ஒரு ஐபீக்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் கண்களை கத்த திறக்கிறாரு. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டார். அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த மரம் எதற்கு அடையாளம்னா சிலுவை மரத்துக்கு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நோக்கி பாருங்க, சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ளாய் உம்மை அறிந்து கொள்ளுகிற ஞான வரங்களை தாரும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை தாங்கும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் மாற்றுவாராம். ஏன்னா அறியப்படாத ஒரு பலிபீடம் கூட இருந்ததாம். ஒரு முறை என்ன பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அத்தனை அப்படின்ற பட்டணத்திற்கு அப்போஸ்தலர் பவுல் போறாராம். அங்க வந்து ஒரு பலிபீடத்தை பார்க்கிறாராம். அந்த பலிபீடத்துல ஒரு சென்டென்ஸ், ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததாம். அந்த வாசகனா, அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, பலிகள் இருக்கிறது. ஆனா யாருக்கு பலிபீடத்தை கட்டாங்க, எதற்கு ஆராதனை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க எதிர்க்காங்க, அவங்க ரொம்ப உண்மை உள்ளவர்கள், அதனால இருக்காங்க அறியப்படாத தேவனுக்கு. அப்பதான் இவர் சொல்வாரு, அந்த அறியப்படாத தேவனை நான் உனக்கு அறிவிக்கிறேன். அத்தனை மக்கள் ரொம்ப ஃபெய்த்தா இருக்கிறாங்க. அவங்க அதனாலதான் பலிபீடம் கட்டுறாங்க, அதனாலதான் ஆராதிக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவ பயம், கடவுளுக்கு பயம் மனசு இருக்குது, அந்த பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்றாங்க, அந்த அறியப்படாத தேவனுக்கு அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, அவங்க தேவனை அறியாது இருந்தாங்க. அப்பதான் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து ஒரு பெரிய பிரசங்கம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 20-30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து ஒரு நல்ல பிரசங்கத்தை அந்த இடத்துல செய்வாரு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்மை அறியாத ஒருவர், நமக்குள்ளே இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒருவர், நம்ம இயக்குகிற ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். பல வேளையில இந்த அத்தனை அந்த பட்டணத்து ஜனங்க பாருங்க, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, கர்த்தரை அறியாது இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறாங்க, செவிகள் இருந்தும் அவங்க கேட்காம இருக்கிறாங்க. ஏனாடு உணர்வுகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி ஆனவன் அநேக மனக்கண்களை குருடாக்கி வைத்து இருக்கிறான். ஆண்டவர் எப்பத்தான் திறக்கப்படுவதாக, எப்பத்தான் திறக்கப்படுவதாக. உங்கள் ஆசீர்வாதத்தை திறந்து தருகிற தேவன், உங்களுடைய சந்தோஷங்களை திறந்து தருகிற தேவன், உங்களுக்கு சமாதானத்தை திறந்து தருகிற தேவன். அவர் எதை திறக்க வேண்டுமோ, உங்க வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எது பூட்டப்பட்டு இருக்கிறதோ, இனி முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை குறித்து நீங்க ரொம்ப துக்கித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆகாரின் கண்களை திறந்த தேவன், ஆபிரகாமின் கண்களை திறந்த தேவன், யோசேப்பின் கண்களை திறந்த தேவன் உங்கள் கண்களை திறக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் குடும்பம் ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்கிறதோ, நீங்கள் முன்னேறுவதற்கு எது தடையா இருக்கிறதோ, உங்களுடைய உயர்வுக்கு எது தடையா இருக்கிறதோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்கள் கண்களை திறக்கிறவராய் கடந்து வருகிறார். ஏன்னா அவர் ஒரு கண்மலையா இருக்கிறார். ஜனங்களாம் போறாங்க, அந்த கண்மலை தண்ணீர் புறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே.
அது எல்லாத்துக்கும் ஊற்றுக்காரனர் யார் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தாங்க. அவர் ஞான கண்மலை கிறிஸ்துங்க. the rock, அந்த பில்லர், அந்த ஃபயர் யாருன்னா கண்மலையாம் கிறிஸ்து தான். அப்ப இன்றைக்கு ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்துல என் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, இல்ல நான் கண்களை மூடி எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படி நான் நினைத்து கொண்டு இருக்கிறனோ, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அறியப்படாத நீர் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாரன் கேட்கும் பொழுது இன்று கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு உலாவுகிற தேவன் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆனாலும் அநேக தரம் நாங்கள் உம்மை அறியாமல் இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, நீர் எங்களுக்கு கொடுக்க சுகத்தை ஒன்றை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியா இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்குள்ள, சகோதரிக்குள்ள ஆண்டவரே, இந்த யூத் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு வல்லமை புறப்படட்டாண்டவரே, ஒரு கிருபை புறப்படட்டாண்டவரே. அவர் கண்கள் திறக்கப்பட்டு நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாளிலே ஞான வரங்கள் உருவாகட்டும், சந்தோஷம் உருவாகட்டும், சமாதானம் உருவாகட்டும், உடைய கிருபை உருவாகட்டும். எந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த இடத்துல முன்னேறக்கூடாமல் சத்துரு தடைகளை போட்டு வைத்து இருக்கிறானோ, மனுஷி ஆவிகளோ தந்திரங்களோ எந்த தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைத்து வேதம் சொல்கிறபடி தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்குகிறார் என்ற வேத வாக்கியங்களை நிறைவேற்றி இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குணாரத்தில் உம்முடைய அக்கினி இறங்கும்படியா, உம்முடைய வல்லமை இறங்கும்படியா, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியா, உம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படியா அநேகர் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் எழும்ப கர்த்தர் கிருபை தாங்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.